எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் பிருத்திவிராஜ் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க ஆடு ஜீவிதம் த குட் லைஃப். இந்த படம் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான உழைப்பு. ஏன்னா ஒரு படத்துக்காக ஒரு மனுஷன் 16 வருஷம் வெயிட் பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உடம்ப வருத்தி ஒரு படத்துல இந்த அளவுக்கு ஒரு தரமான படமா அவர் கொண்டு வருவாரு அப்படின்றது யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டராவே அவருடைய உடல் தோற்றத்தையே மாத்தி அந்த கேரக்டராவே அவர் வாழ்ந்திருக்காப்ல. இப்ப அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலே நடந்த ஸ்டோரி, அந்த கேரக்டர்ல உண்மையா இருந்த ஒருத்தர் ட்ரூவா நடந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த மனுஷன் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. ஐயோ அடுத்து என்ன ஆகும், இவன் தப்பிப்பானா மாட்டானா? நமக்கு தெரிஞ்சு போச்சு கிளைமேக்ஸ் தான், இவன் தப்பிக்க தான் போறான். ஆனா அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இதுக்கிடையில அவனுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றதுதான் நமக்குள்ள அப்படியே மிகப்பெரிய பதப்படப்பை கிரியேட் பண்ணுது. என்னடா அது, இங்க இருந்து நம்ம ஃபாரினுக்கு வேலைக்கு போறோம், அங்க என்ன நம்மள கொத்தடிமை மாதிரி நடத்துறாங்களே அப்படின்றது. அது நம்ம தவறுதலா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா என்னெல்லாம் நடக்கும்? ஒரு முக்கியமான ஒரு கம்பெனில நம்மளுக்கு வேலை கிடைச்சி அங்க போறது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த புரோக்கர் மூலியமா ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்தா போதும், நம்மளுக்கு காசு வேணும், சம்பளம் இங்க எதுவுமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போறவங்களுடைய நிலைமை இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ஆடு ஜீவிதம் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வெளிவந்து வேகமா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிடுச்சு. வேர்ல்டு இந்த படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிருக்கு. இந்த படம் தான், அதாவது இது வரைக்கும் கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளிவந்திருக்கிற எந்த ஒரு படமா இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு படமும் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குட் லைஃப் தான் இவ்வளவு சீக்கிரமா 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண ஒரு தரமான சம்பவமான பண்ண படம். சோ இந்த படம் கண்டிப்பா இன்னமும் தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் உடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த வருடம் சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 4 படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு. அதாவது பிரேமுலு 100 கோடி ரூபாய் வந்துருச்சு, அதுக்கடுத்து மஞ்சுமேல் 100 கோடி ரூபாய் வந்துருச்சு, அதுக்கடுத்து இந்த என்ன படம் இது ஆடு ஜீவிதம், இந்த படமும் 100 கோடி ரூபாய் வந்துருச்சு, அதுக்கடுத்து பிரம்மயுகம் அந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு படம் வெளி வந்து மாசம் சம்பளத்தை பண்ணிட்டு போறாங்க. நம்ம எப்பதான்டா பண்ணுவோம் அப்படின்றதுதான் ஒரு எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்போ ஓடிடியில வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னமும் இந்த படம் தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.